ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மீன் குழம்பு வச்சுருக்கேன். அதாவது பாறை மீன் வாங்கி குழம்பு வச்சுருக்கேன். இது வந்து மீனை ஃபஸ்ட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, ஒரு சின்ன லெமன் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். புளியை நம்ம வந்து கரைச்சிப்போம். அதோட வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்து நல்லா பொடி பண்ணிவிட்டு, அதோட ஒரு 10 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுப்போம். இது குழம்பு கரைச்சதில் எடுத்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ வந்து இதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு இப்போ குழம்ப கரைச்சிடுறேன். இப்போ வந்து புளி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதிலே வந்து ஒரு தக்காளி சேர்த்துக்கிறேன். தக்காளி சேர்த்து நம்ம கரைச்சி விட்டுடலாம். இதில் வந்து தேவையான அளவு மிளகாத்தூள் சேர்த்துப்போம். நான் வந்து ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இந்த குழம்புக்கு இதுக்கு வந்து தேவையான அளவு உப்பு நம்ம வந்து சேர்த்துடலாம். உப்பு நான் வந்து இதிலே சேர்த்துட்டேன் நான். இப்போ இந்த தக்காளி வந்து நல்லா கரைச்சி விட்டுருங்க. நீங்கள் தக்காளியை வந்து வதக்கிட்டு குழம்புலேயே வதக்கிட்டு செய்கிறதா இருந்தால் செஞ்சுக்கலாம். உப்பு, இந்த தக்காளி, மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுரும். இப்போ இதோட வந்து இந்த மிளகு, சின்ன வெங்காயம் அரைச்சம் பாருங்கள், அதையும் இதோடு எடுத்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நம்ம வந்து அடுத்தது வந்து குழம்பை வந்து தாளிச்சிக்கலாம். குழம்பு தாளிக்கிறதுக்கு கருவடை இருந்ததுன்னா நீங்கள் போட்டு தாளிச்சிங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கருவடை இல்லாதவங்க வெங்காயம், வெந்தயம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ இதெல்லாம் குழம்பு கரைச்சி ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ வந்து ஒரு குழம்பு வைக்கிற பாத்திரத்தில் வந்து நம்ம அடுப்பில் போட்டு எண்ணெய் விட்டுப்போம். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விட்டுங்க. நல்லெண்ணெய் நான் கலந்துருக்கேன். நல்லெண்ணெயும் கடலெண்ணெயும் கலந்து தான் நான் வந்து இதில் செய்கிறேன். நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் விட்டால் தான் குழம்பு, மீன் குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் வந்து வெந்தயம் சேர்த்துப்போம். வெந்தயம் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துட்டு அது கொஞ்சம் செவந்தவொடனே வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். சும்மா ஒரு 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். வெங்காயம் நான் ஏற்கனவே அரைச்சி போட்டுக்கிறதுனால 5-6 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கிப்போம். வதக்கிட்டு இதில் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். சேர்த்து அதையும் வதக்கிட்டு இதோட வந்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துப்போம். கருவேப்பிலையும் சேர்த்து வதக்கிடுறேன். நான் வந்து குழம்புல மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதில் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துப்போம். காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துங்க. கொஞ்சம் காரம் கூட வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் கூட மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தீயை கம்மி பண்ணி வச்சுட்டு சேர்த்துப்போம். உடனே இந்த கரைச்சி வச்சுருக்க இந்த குழம்பையும் வந்து இதோடைய சேர்த்துடலாம். இல்லைன்னா வந்து இந்த வதக்கி வச்சுருக்க இந்த மிளகாத்தூள் வந்து கலர் மாறிடும், பிளாக் கலர் ஆகிடும். நீங்கள் வந்து இப்போ இது நல்லா கொதித்தோடனே இது மாங்காய் சேர்த்துப்போம். மாங்காய் வெந்த பிறகு இதோட நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம். இது பாறை மீன் வந்து வறுக்கலாம், குழம்பு வைக்கலாம், நல்ல சதையாக இருக்கும். உங்களுக்கு குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க, முள் அதிகமாக இருக்காது. இப்போ மாங்காய் வெந்துருச்சு. மீனை வந்து இதோட சேர்த்துட்டு இதோட கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு லேசாக வந்து தீ கம்மி பண்ணி வைங்க. ஒரு 2-3 நிமிஷத்துலேயே வந்து நல்லா மீன்லாம் வெந்து நல்லா வந்துடும். பாத்திரத்தையும் அப்படியே நல்லா சுற்றி விடுங்க, அப்போ தான் மீன்லாம் உள்ளே இறங்கும். இப்போ வந்து இதிலேருந்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன், கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ மீன் குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி செய்யுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.